அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகிறாரு. அதுவும் கேது கன்னிராசியில் சஞ்சரிக்கும் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு. இதன் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? கும்பராசினியர்கள் புதியலை கண்டு ஆட்டம் போடும் அளவிற்கு 2/11/2023 தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீருங்க. அப்படி இன்றைய நல்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குருவும், கன்னிராசியில் கேதுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. விருச்சிக ராசியில் புதனும், மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான உண்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். தேவர்களின் குரு பிரகஸ்பதி, அசுரர்களின் குரு சுக்கிராச்சாரியார். இவரே சுக்கிர பகவானாக போற்றப்படுகிறார். சுக்கிர பகவானின் திசை கிழக்கு என்றும், சுக்கிரனுடைய அதிதேவதரை இந்திராணி என்றும், பிரயத்யதி தேவதை இந்திரன் என்றும், சுக்கிர பகவானை வணங்கி வழிபடுவதற்கு உரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன. சுக்கிர பகவான் சுபமான யோகக்காரகர் எனப்படுவார். உலக வாழ்வில் எத்தனை தோஷங்கள் சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்கிர பகவான். குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, குழந்தை பேறு அளிப்பவர் சுக்கிரன். இதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான். சுக்கிர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம். சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதன் மூலமாக விசேஷமான வாழ்க்கை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்துக்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பன்களின் ஊற்றாக இருப்பவர். ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும். அவனுக்கு என்ன ராஜா சுகவாசி சுக்கிர திசை அடிக்குதுபா என்று பேசுவார்கள். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ, நீச்சம் பெற்றாலோ அல்லது நீச்சமங்கம் அடைந்தாலோ எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படும். குருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், கலத்திரக்காரகன், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர். ஒருவருக்கு பொன் பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் யோகத்தை தருவது சுக்கிரன் தான். சுக்கிரன் காமத்துக்கு காரன். அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காமக்கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். தாம்பத்திய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான். நடக்கக்கூடியதே எல்லா வகையிலையும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ரிஷபம், துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றார். மீனம் ராசியில் உச்சமும், கன்னி ராசியில் நீச்சமடைகிறார் சுக்கிரன். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பார். காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான நன்மைகளை ஆண்களுக்கு அளிப்பவர். பெண்களுக்கு நளினத்தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்கக்கூடியவர். சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்களை உண்டாக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள். சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சம் அல்லது 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், பண செலவு, கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்களை ஏற்படுத்தலாம். சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும். பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும். சுகஸ்தானம் பலம் இழந்தால் ஆடை ஆபரண வசதிகள், வண்டி வாகன வசதிகள் குறையும். கலத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாய் இருந்தால் லக்ஷ்மி அருளில்லாமல் தனது வயதிற்கு முதிர்ந்தவர்களுடனே சேர்க்கம் சுகம் இல்லாமல் எப்போதும் கவலையுடன் இருப்பான். ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்து அதுவே நீச்சபங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும். இதையே நீச்சபங்க ராஜயோகம் என்கின்றது ஜோதிடம். சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும், புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும், குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றிருப்பினும் நீச்சபங்க ராஜயோகத்தினை பெறும். நீச்சபங்கம் பெறுகின்ற
செல்கின்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும்போது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும். சுகத்திலிருந்து அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு, மின்னணு குறைபாடு ஏற்படும். ஆகையால் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கிய தடை ஏற்படும். கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சுக்கிரனுக்குரிய பரிகார தளங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சுக்கிரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தியடையும். ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம். இது சுக்கிரன் தலமாகும். கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கிர தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார். இவரை வழிபட்டால் எல்லா வகை திருமண தடைகளும் நீங்கும். சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் உள்ள வெள்ளீச்சரம் கோவில் சுக்கிரனுக்குரிய தலம். இங்குள்ள சுக்கிரனேஸ்வரரை வழிபடுவதால் கண் கோளாறுகள் நிவர்த்தியாகும். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் கோவிலில் நெய் விளக்கேற்றி வழிபட, பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு மொச்சை சுண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் தரலாம். இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிரன் கன்னிராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் கும்பராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொருளாதார பிரச்சனைகள் பற்றி கவலைப்பட வேண்டாங்க. அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பொருளாதாரத்தில் குறிப்பாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால தொழில் வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சுன்னா இவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதனாலும் லாபம் அதிகரிக்க இருக்குங்க. ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்குங்க. குடும்பத்தாருக்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். அவை அனைத்துமே சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது. முக்கியமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உண்டுங்க. சுகாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து தன குடும்ப அதிபதியான குருவினுடைய பார்வை பெற்று ராசியை பார்க்கிறாருங்க. அதனால பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருக்கிறாருங்க. நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த சுக்கிர பயிற்சி அமைய இருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசிநாதனான சனியினுடைய நிலைப்பாடு சம்பாதிக்கும் பணம் பல விஷயங்கள்ல செலவாவதை குறிக்குதுங்க. அதில் தேவையற்ற செலவுகள் அதிகம் இருக்குங்க. கட்டுப்படுத்த முடியாது. அவ்வப்பொழுது ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகள் தலை தூக்குங்க. மனதில் கற்பனையான எண்ணங்களும் பதட்டமான நிலையும் உண்டாகுங்க. நீங்கள் விரும்பாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இருந்தாலும் அவற்றாலும் உங்களுக்கு ஒரு சில தருணங்கள்ல நன்மைகள் ஏற்பட இருக்கு. பயணங்கள்ல சற்று கவனமாக இருப்பது நல்லது. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கால பைரவ தரிசனமும் சிவபெருமான் தரிசனமும் செய்யுங்க. பிரதோஷ வழிபாடு பிற தோஷங்களை விளக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள் ஆகியவற்றை விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.